வணக்கம். ஜேயின் குரல் வழியில் ஒரு கதை. இந்த கதையை யார் எழுதியிருக்காங்கன்னா, நம்ம எடிட்டர் தான் எழுத்தாளராயிருக்காரு. திரு மனோஜ் எழுதிய அம்மா மறைத்த உண்மை. அத்தியாயம் 1. இறுதி அஞ்சலி. மழை பெய்யவில்லை. ஆனால் வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. கிராமத்தின் ஓரத்தில் இருந்த பழமையான அந்த வீட்டின் முன் வெள்ளை நிற பந்தல் போடப்பட்டிருந்தது. வீட்டின் வாசலில் சந்தனமும் ஊதுபத்தியும் கலந்த மனம் பரவியிருந்தது. உள்ளே பெண்களின் ஒப்பாரி சத்தம் இடையிடையே எழுந்து அடங்கியது. வீட்டின் நடுவே வெள்ளை சேலையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள் மீனாட்சி. அவளின் முகத்தில் மரணத்திற்கு பிறகும் ஒரு அமைதி இருந்தது. வாழ்நாள் முழுவதும் சுமந்த சோகங்கள் அனைத்தும் அவளோடு முடிந்து விட்டது போல் தோன்றியது. பாவம், கடைசி வரைக்கும் பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்தாங்க என்று அருகில் நின்றிருந்த ஒரு வயதான பெண் கண்ணீரை துடைத்துக் கொண்டே சொன்னாள். அந்த நேரத்தில் வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. கதவு திறந்தது. கருப்பு சட்டையும் வெள்ளை வேட்டியும் அணிந்திருந்த அருண் மெதுவாக இறங்கினான். அவனுடைய முகத்தில் துக்கத்தை விட தயக்கம்தான் அதிகமாக இருந்தது. 10 வருடங்களுக்கு பிறகு அந்த வீட்டின் வாசலை மீண்டும் மிதித்துக் கொண்டிருந்தான். வாசலை நோக்கி சில நொடிகள் அமைதியாக பார்த்தான். அந்த வாசலில் எத்தனை முறை அம்மா அவனுக்காக காத்திருந்தாள், எத்தனை முறை சாப்பிட்டியாடா என்று கேட்டிருப்பாள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் அவன் ஒரு முறை கூட திரும்பி வரவில்லை. அவன் மெதுவாக உள்ளே நடந்தான். உள்ளே இருந்தவர்கள் அனைவரின் பார்வையும் அவன் மீது திரும்பியது. சிலர் ஆச்சரியத்துடன், சிலர் குற்றம் சாட்டும் பார்வையுடன். அருண் யாரையும் பார்க்கவில்லை. நேராக அம்மாவின் உடல் அருகே சென்று நின்றான். கண்கள் கலங்கின. கைகளை நீட்டி அம்மாவின் பாதங்களை தொட்டான். மன்னிச்சிடுங்கம்மா. அவன் உதடுகள் மட்டும் அசைந்தன. ஆனால் அந்த வார்த்தையை யாரும் கேட்கவில்லை. அதே நேரத்தில் மற்றொரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினாள் காவ்யா. நகர வாழ்க்கையின் வேகம் அவளுடைய தோற்றத்தில் தெரிந்தாலும் கண்களில் இருந்த வெறுமை மட்டும் மாறவில்லை. அருணை பார்த்தவுடன் அவள் முகம் இறுகியது. நீ இங்க வருவேன்னு நினைக்கல? அருண் அமைதியாக இருந்தான். அம்மா உயிரோட இருந்தப்போ வரல, இப்ப மட்டும் வந்துட்டியா? அவளுடைய குரலில் பல வருடங்களாக அடக்கி வைத்த கோபம் வெளிப்பட்டது. அருண் பதில் பேசவில்லை. அந்த அமைதியே காவ்யாவை இன்னும் கோபப்படுத்தியது. அப்போது வாசலில் 3வது நபர் வந்தான். விக்ரம், இளைய மகன். அவன் உள்ளே வந்ததும் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். இது சண்டை போடுற நேரமா என்று மெதுவாக கேட்டான். யாரும் பதில் சொல்லவில்லை. வீட்டில் மீண்டும் அமைதி நிலவியது. மீனாட்சியின் உடலை இறுதி ஊர்வலத்திற்கு தயார்படுத்தினர். ஊரில் இருந்த பெரியவர்கள் சடங்குகளை கவனித்துக் கொண்டிருந்தனர். அருண், காவ்யா, விக்ரம் மூவரும் ஒரே வீட்டில் இருந்தும் 3 அந்நியர்களைப் போல தனித்தனியாக நின்றனர். அவர்களுக்கிடையே பேசப்படாத 1000 வார்த்தைகள் இருந்தன. சொல்லப்படாத குற்றச்சாட்டுகளும் இருந்தன. மன்னிக்கப்படாத தவறுகளும் நிறைய இருந்தன. இறுதி ஊர்வலம் தொடங்கியது. அம்மாவின் உடல் மெதுவாக வீட்டை விட்டு வெளியே எடுத்துச் செல்லப்பட்டது. வீட்டின் வாசலை கடக்கும் அந்த நொடி காவ்யா திடீரென்று அழுதாள். அம்மா, ஒரு தடவை கண்ணு திறந்து பாருங்கம்மா. அவளுடைய குரல் அனைவரின் இதயத்தையும் உடைத்தது. அருணின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவன் அழவில்லை. அழுவதற்கு கூட தனக்கு உரிமை இல்லை என்று நினைத்தான். மாலை நேரத்தில் சடங்குகள் அனைத்தும் முடிந்தன. உறவினர்கள் ஒருவர் பின் ஒருவராக கிளம்ப ஆரம்பித்தனர். வீட்டில் 3 பிள்ளைகளும் சில நெருங்கிய உறவினர்களும் மட்டுமே இருந்தனர். அப்போது கிராமத்தின் வயதான வழக்கறிஞர் ராமசாமி மெதுவாக உள்ளே வந்தார். அவருடைய கையில் பழுப்பு நிற தோல் பை இருந்தது. அருண், காவ்யா, விக்ரம் மூவரும் அவரை நோக்கி திரும்பினர். உங்க அம்மா இறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு ஒரு விஷயம் கொடுத்தாங்க. அவர் பையில் இருந்து பழைய மரப்பெட்டியின் சாவியை எடுத்தார். இந்த சாவியை 3 பேரும் சேர்ந்து இருந்தாதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க.
மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு என்று விக்ரம் கேட்டான். ராமசாமி ஆழமாக மூச்சை இழுத்தார். அத நான் சொல்லக்கூடாது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அந்த பெட்டியை திறந்த அடுத்த நொடி உங்க வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது. அந்த ஒரு வாக்கியம் வீட்டின் அமைதியை உடைத்தது. மூவரின் பார்வையும் அந்த சிறிய சாவியின் மீது விழுந்தது. அந்த சாவி ஒரு மரப்பெட்டியை திறப்பதற்காக மட்டுமல்ல, 20 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த ஒரு குடும்ப ரகசியத்தையும் திறக்கப் போகிறது என்று. அத்தியாயம் 2. பழைய வீடு. மறுநாள் காலை சூரியன் உதித்திருந்தாலும் அந்த வீட்டிற்குள் இன்னும் இரவின் அமைதியே நிலவியது. நேற்று வரை உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், சடங்குகள், சத்தங்கள் என நிரம்பியிருந்த வீடு இன்று வெறுமையாக தோன்றியது. சமையலறையில் அடுப்பின் அருகே பாதியாக நிரம்பியிருந்த காப்பி டப்பா, ஜன்னல் ஓரத்தில் அம்மா வளர்த்த துளசி, சுவரில் தொங்கியிருந்த பழைய குடும்ப புகைப்படம் எல்லாமே மீனாட்சியின் இருப்பை நினைவூட்டின. அருண் மெதுவாக மாடிப்படியில் அமர்ந்திருந்தான். அவன் பார்வை வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் சுற்றியது. இதே வீட்டில்தான் அவன் முதலில் நடக்க கற்றுக்கொண்டான். இதே வீட்டில்தான் அவன் தந்தையிடம் முதல் பாராட்டை பெற்றான். ஆனால் இதே வீட்டில்தான் அவன் கடைசியாக அம்மாவிடம் கோபமாக கத்திவிட்டு வெளியேறினான். அந்த நினைவு அவன் மனதை குத்தியது. அப்போது சமையல் அறையிலிருந்து காவியா வெளியே வந்தாள். அவள் 2 காப்பி கோப்பைகளுடன் வந்தாள். ஒரு கோப்பையை அருணின் அருகில் வைத்து காஃபி என்று மட்டும் சொன்னாள். அருண் ஒரு நொடி அவளை பார்த்தான். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் அவனுக்காக ஏதாவது வைத்தது இதுவே முதல் முறை. தேங்க்ஸ் என்று மெதுவாக சொன்னான். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணணும் என்று காவியா சொன்னாள். வாங்குறவங்க நாளைக்கே வராங்களாம். அருண் அதிர்ச்சி அடைந்தான். இவ்வளவு சீக்கிரமா விற்க போறோமா? அம்மா இல்லாத அப்புறம் இந்த வீட்டை யார் பாதுக்க போறாங்க? அவளது குரல் உறுதியாக இருந்தது. அப்போது விக்ரமும் உள்ளே வந்தான். நான் புரோக்கர் கிட்ட பேசிட்டேன், எல்லாமே ரெடியா இருக்கு. அருண் மெதுவாக எழுந்தான். இந்த வீடு ஒரு கட்டிடம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கை. காவ்யா சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு வலி இருந்தது. நம்ம வாழ்க்கையா? நீ இந்த வீட்டை விட்டு போன அந்த நாளே அது முடிஞ்சிடுச்சானா? அந்த வார்த்தைகள் கத்தியாய் குத்தின. அருண் அமைதியாக நின்றான். அவன் சொல்ல நினைத்த பல காரணங்கள் இருந்தன. ஆனால் யாரும் அவற்றை கேட்க தயாராக இல்லை. மதியம் மூவரும் வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கினர். பழைய அலமாரிகள் திறக்கப்பட்டன. புத்தகங்கள், பழைய பொம்மைகள், பள்ளி பரிசுகள் என்று நிறைய இருந்தன. ஒவ்வொரு பொருளும் ஒரு நினைவை கொண்டு வந்தது. விக்ரம் ஒரு சிறிய கிரிக்கெட் பேட்டை எடுத்தான். இது நினைவிருக்கா? அருண் சிரித்தான். அப்பா வாங்கி கொடுத்தது இல்ல என்று காவ்யா மெதுவாக சொன்னாள். அம்மா தான் தன்னோட வளையல அடகு வச்சு வாங்கி கொடுத்தாங்க உனக்கு. அருண் திடுக்கிட்டான். என்ன சொல்ற? ஏன், உனக்கு தெரியாதா? அவன் தலையசைத்தான். அப்பா வாங்கினான்னு தான் நான் நினைச்சேன். காவ்யா ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். இந்த வீட்டுல நிறைய உண்மைகள் உனக்கு தெரியாது. அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் சந்தேகத்தை விதைத்தன. மாலை வீட்டின் மேல் மாடியில் இருந்த பழைய பொருட்களை இறக்கிக் கொண்டிருந்தனர். தூசி படிந்த பெட்டிகள், உடைந்த நாற்காலிகள், பழைய ரேடியோ, அவற்றின் பின்னால் சுவரை ஒட்டி ஒரு சிறிய தேக்கு மரப்பெட்டி இருந்தது. அதை பார்த்ததும் மூவரும் உறைந்து போனார்கள். அதே பெட்டி, ராமசாமி வழக்கறிஞர் கூறிய பெட்டி. விக்ரம் மெதுவாக அதை எடுத்தான். அதன் மீது தூசி படிந்திருந்தது. முன்புறத்தில் ஒரு சிறிய பித்தளை பூட்டு. அருண் தனது சட்டை பையிலிருந்து அந்த சாவியை எடுத்தான். மூவரும் ஒன்றும் பேசவில்லை. வீட்டில் கடிகாரத்தின் டிக் 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 என்ற சத்தம் மட்டும் கேட்டது. அருணின் கை லேசாக நடுங்கியது. அவன் சாவியை பூட்டில் நுழைத்தான். கிளிக் என்ற சத்தத்துடன் பூட்டு திறந்தது. மூவரும் ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். விக்ரம் மெதுவாக மூடியை உயர்த்தினான். உள்ளே
ஒரு பழைய குடும்ப ஆல்பம் மற்றும் ஒரு சிவப்பு நிற டைரி. அதன் கீழே மஞ்சள் நிறமாக மாறியிருந்த ஒரு உரை. அதன் மேல் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது: என் பிள்ளைகள் மூவருக்கும் நான் இறந்த பிறகுதான் இதை படிக்க வேண்டும். அந்த எழுத்தை பார்த்தவுடன் காவ்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அருணின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. விக்ரம் நடுங்கும் கைகளால் அந்த உரையை எடுத்தான். அவன் திறக்க முயன்ற அந்த நொடியில் வெளியில் யாரோ கதவை பலமாக தட்டினார்கள். கதவை திறங்க! ஒரு ஆண் குரல். மூவரும் அதிர்ச்சியுடன் கதவை நோக்கி பார்த்தனர். இந்த நேரத்தில் யார் வந்திருக்க முடியும்? அத்தியாயம் 3. திறக்கப்படாத கடிதம். கதவை தட்டும் சத்தம் தொடர்ந்து கேட்டது. விக்ரம் கையில் இருந்த உரையை இறுக்கமாக பிடித்தான். அருண் மெதுவாக கீழே இறங்கி கதவை திறந்தான். வாசலில் நின்றிருந்தவர் வெள்ளை முடியுடன் 70 வயதை தாண்டிய முதியவர். அவரை பார்த்ததும் அருணுக்கு அடையாளம் தெரியவில்லை. ஆனால் காவ்யா உடனே சொன்னாள், சுப்பிரமணிய தாத்தா. அவர் மெதுவாக சிரித்தார். உங்க அம்மாவுக்கு நான் அண்ணன் மாதிரி இறுதி சடங்குக்கு வர முடியல, அதான் இப்போ வந்தேன். அவரை உள்ளே அழைத்தனர். வீட்டின் நடுவில் இருந்த மர நாற்காலியில் அவர் அமர்ந்தார். அவரது பார்வை அந்த தேக்கு மரப்பட்டியின் மீது விழுந்தது. அத திறந்துட்டீங்களா? அருண் தலையசைத்தான். இல்ல, இன்னும் இல்ல. சுப்பிரமணிய தாத்தா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். உங்க அம்மா இத பத்தி என்கிட்ட பேசி இருக்காங்க. மூவரும் அவரை ஆச்சரியமாக பார்த்தனர். அந்த கடிதத்தை படிச்ச பிறகு அவங்கள வெறுக்க முடியாது. அந்த வார்த்தைகள் மூவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தின. அதுக்கு என்ன அர்த்தம் என்று விக்ரம் கேட்டான். முதியவர் மெதுவாக எழுந்தார். அந்த விடைய நான் சொல்லக்கூடாது, அத உங்க அம்மா தான் சொல்லணும். அவர் கதவை நோக்கி நடந்தார். வெளியேறுவதற்கு முன் திரும்பி பார்த்து, ஒரு விஷயம் மட்டும், கடிதத்தை முழுசா படிங்க, பாதியில நிறுத்தாதீங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். வீட்டில் மீண்டும் அமைதி. மழைத்துளிகள் ஜன்னல் கண்ணாடியில் விழத் தொடங்கின. அருண் அந்த மஞ்சள் நிற உரையை மெதுவாக திறந்தான். அதற்குள் பல ஆண்டுகள் பழமையான கையால் எழுதப்பட்ட 4 பக்க கடிதம் இருந்தது. எழுத்தின் முதல் வரியை பார்த்தவுடன் மூவரின் கண்களும் கலங்கின. என் அன்பான அருண், காவ்யா, விக்ரம். அருண் மெதுவாக வாசிக்க தொடங்கினான். இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் நான் இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் அர்த்தம். என்னை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் போனதற்கு நான் ஒரு நாளும் உங்களை குறை சொல்லவில்லை. ஏனென்றால் உண்மையை நான் உங்களிடம் சொல்லவில்லை. காவ்யா அமைதியாக கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். நீங்கள் எல்லோரும் என்னை உங்கள் அப்பாவை பிரித்த பெண் என்று நினைத்தீர்கள். ஆனால் அந்த முடிவை நான் சந்தோஷமாக எடுக்கவில்லை. அது உங்களை காப்பாற்ற நான் எடுத்த முடிவு. விக்ரம் திடீரென எழுந்து நின்றான். என்ன காப்பாத்துறதுக்கு இருக்கு? அருண் அவனை அமைதியாக அமரச் செய்தான். முழுசா படிக்கலாம், வெயிட் பண்ணு. அடுத்த வரிகளை வாசிக்க ஆரம்பித்தான் அருண். உங்க அப்பா கெட்ட மனுஷர் இல்ல. ஆனா ஒரு நாள் அவர் செஞ்ச ஒரு தவறு நம்ம குடும்பத்தையே அழிச்சிருக்கும். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. அந்த உண்மை மட்டும் வெளியில வந்திருந்தா உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க தலை குனிஞ்சு வாழ வேண்டி இருந்திருக்கும். அதனாலதான் எல்லா பழியையும் என் மேல போட்டுக்கிட்டு நான் அமைதியா வாழ்ந்தேன். காவ்யா கண்ணீருடன் சொன்னாள். அம்மா. கடிதத்தின் அடுத்த பக்கம். அதன் மேலே ஒரு வரி மட்டும் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. இப்போ நான் சொல்ல போகும் உண்மை உங்க 3 பேரோட வாழ்க்கையையும் மாத்த போகுது. அருணின் கைகள் நடுங்கின. மெதுவாக அடுத்த வரியை வாசித்தான். அருண், நீ என் வயிற்றில் பிறந்தவன் இல்லை. வீட்டின் உள்ளே ஒரு கணம் நேரமே நின்று விட்டது போல இருந்தது. என்ன? அருணின் வாயிலிருந்து அந்த வார்த்தை மட்டும் வெளியே வந்தது. காவ்யாவும் விக்ரமும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அருண் மீண்டும் அந்த வரியை பார்த்தான். எத்தனை முறை படித்தாலும் எழுத்துக்கள் மாறவில்லை. நீ என் வயிற்றில் பிறந்தவன் இல்லை.
அவன் கைகளில் இருந்து கடிதம் மெதுவாக கீழே விழுந்தது. அவன் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் ஒலித்தது. அப்படியானால் நான் யார்? அத்தியாயம் 4. மறைந்த உண்மை. அருணின் கைகளில் இருந்த கடிதம் தரையில் விழுந்த சத்தம் அந்த வீட்டின் அமைதியை உடைத்தது. இது இது பொய்யாதான் இருக்கோ என்று அவன் நடுங்கும் குரலில் சொன்னான். காவ்யா தரையில் கிடந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் படித்தாள். ஒவ்வொரு எழுத்தும் தெளிவாக இருந்தது. அருண், நீ என் வயிற்றில் பிறந்தவன் இல்லை. அவளிடமிருந்தும் வார்த்தைகள் வெளியே வரவில்லை. விக்ரம் சுவரில் சாய்ந்து நின்றான். அம்மா ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைக்கணும்? அருண் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தான். அவனது சிறுவயது நினைவுகள் அனைத்தும் மனதில் ஓடின. ஏன் அப்பா அவனை மற்றவங்களை விட அதிகமா கண்டிச்சாரு? ஏன் அம்மா மட்டும் அவனை எப்போதும் பாதுகாத்தா? அப்போது புரியாத பல சம்பவங்கள் இப்போது புதிதாக அர்த்தம் பெறத் தொடங்கின. காவ்யா மெதுவாக கடிதத்தின் அடுத்த பக்கத்தை திருப்பினாள். அதில் மீனாட்சியின் எழுத்து தொடர்ந்தது. இந்த உண்மையை சொல்லாமல் நான் வாழ்ந்தது உங்களை ஏமாற்றுவதற்காக இல்லை. ஒரு குழந்தையை உயிரால் பெற்றால்தான் தாயாக முடியாது. இதயத்தால் ஏற்றுக்கொண்டாலும் தாயாகலாம். அருணின் கண்களில் கண்ணீர் பெருகியது. 28 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மழை இரவில் நான் மருத்துவமனையில் இருந்தேன். அன்றுதான் உன்னை முதலாக பார்த்தேன். உன் அம்மா பிரசவத்தில் இறந்து விட்டார். உன் அப்பா உன்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். யாரும் இல்லாத அந்த குழந்தை நீ. அருண் நம்ப முடியாமல் தலையசைத்தான். இல்ல, இது கண்டிப்பா இருக்காது. இது முடியவே முடியாது. மீனாட்சியின் எழுத்து தொடர்ந்தது. அதே நாளில் நான் பெற்ற குழந்தையை இழந்தேன். என் கைகளில் இருந்த வெறுமையை நீ நிரப்பினாய். நான் உன்னை என் மகனாக வீட்டிற்கு அழைத்து வந்தேன். காவ்யா அழத் தொடங்கினாள். அம்மா எப்படி இந்த வழியை தனியா சுமந்தாங்க? அருணின் பார்வை அருகில் இருந்த சிவப்பு டைரியின் மீது விழுந்தது. இதுலயும் இன்னும் ஏதாவது இருக்கும். அவன் டைரியை திறந்தான். முதல் பக்கத்தில் ஒரு புகைப்படம் இருந்தது. இளம் வயதில் இருந்த மீனாட்சி தனது கைகளில் ஒரு பச்சிளம் குழந்தையை தூக்கி சிரித்துக் கொண்டிருந்தாள். பின்புறத்தில் எழுதப்பட்டிருந்தது, என் வாழ்க்கைக்கு மீண்டும் அர்த்தம் கொடுத்தவன் அருண். அருணின் கண்ணீர் அந்த புகைப்படத்தின் மீது விழுந்தது. டைரியின் அடுத்த பக்கத்தில் ஒரு மருத்துவமனை ரசீது. அதனுடன் ஒரு பிறப்பு சான்றிதழ். அதில் குழந்தையின் பெயர் எழுதப்படவில்லை. ஆனால் தாயின் பெயருக்கு எதிரில் லக்ஷ்மி இறந்தவர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தந்தையின் பெயர் எழுதப்படாமல் காலியாகவே இருந்தது. விக்ரம் மெதுவாக கேட்டான், அப்படின்னா உன்னோட உண்மையான அப்பா யாரு? அருண் பதில் சொல்ல முடியாமல் தவித்தான். டைரியின் கடைசி பகுதியில் ஒரு சிறிய வெள்ளை உரை ஓட்டப்பட்டிருந்தது. அதன் மேல் மீனாட்சி எழுதியிருந்தாள், இந்த உரையை கடைசியாக மட்டும் திறக்கவும். காவ்யா உரையை எடுக்க முயன்றாள். ஆனால் அருண் அவளது கையை தடுத்தான். இல்ல, வேண்டாம், முதல்ல இந்த டைரியை முழுசா படிப்போம். அவன் அடுத்த பக்கத்தை திறந்தான். அதில் ஒரு தேதி, 15 ஜூலை 1998. அதன் கீழே ஒரே ஒரு வரி மட்டும், இன்று நான் எடுத்த முடிவுக்காக ஒரு நாள் என் பிள்ளைகள் என்னை வெறுக்கலாம். ஆனாலும் அந்த வெறுப்பை விட அவர்கள் உயிரோடு இருப்பதுதான் எனக்கு முக்கியம். மூவரும் அந்த வரியை மீண்டும் மீண்டும் படித்தனர். உயிரோடு இருப்பதா? விக்ரம் மெதுவாக கேட்டான். நம்ம உயிருக்கு என்ன ஆபத்து இருந்தது? அந்த கேள்விக்கு பதில் இன்னும் யாரிடமும் இல்லை. அந்த நேரத்தில் டைரிக்குள் இருந்து பழைய செய்தித்தாளின் ஒரு துண்டு கீழே விழுந்தது. அதை அருண் எடுத்தான். அதில் பெரிய தலைப்பாக எழுதப்பட்டிருந்தது, பிரபல தொழிலதிபர் மீது குழந்தை கடத்தல் வழக்கில் சந்தேகம். அந்த செய்தியின் கீழே இருந்த மங்கலான புகைப்படத்தை பார்த்த மூவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அந்த புகைப்படத்தில் இருந்த மனிதர் அவர்களின் தந்தை. அத்தியாயம் 5. தந்தையின் துரோகம். அந்த பழைய செய்தித்தாள் துண்டு அருணின் கைகளில் நடுங்கிக் கொண்டிருந்தது. பிரபல தொழிலதிபர் மீது குழந்தை கடத்தல் வழக்கில் சந்தேகம். புகைப்படம் மங்கலாக இருந்தாலும் அந்த முகத்தை அவர்கள் மூவரும் தவறாக அடையாளம் காணவே முடியாது. அது அவர்களின் தந்தை ராஜசேகர்.
விக்ரம் நம்ப முடியாமல் செய்தித்தாளை மீண்டும் மீண்டும் பார்த்தான். இது அப்பாவா? காவ்யா மெதுவாக தலையசைத்தாள். ம். ஆனா அவர் குழந்தையை கடத்தினார்னு எப்படி நம்புறது? அருண் ஆழமாக மூச்சை இழுத்தான். நாம இப்ப வர கேட்டது ஒரு பக்கம்தான். முழு உண்மையும் தெரிஞ்சாதான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். அவன் டைரியின் அடுத்த பக்கத்தை திறந்தான். அதில் மீனாட்சியின் கையெழுத்து தொடர்ந்திருந்தது. என் பிள்ளைகளே, நீங்கள் படித்த செய்தி முழு உண்மை இல்லை. ஆனால் அது முழு பொய்யும் இல்லை. மூவரும் அமைதியாக வாசித்தனர். அன்று மருத்துவமனையில் ஒரு குழந்தை காணாமல் போனது உண்மை. அந்த வழக்கில் உங்கள் அப்பாவின் பெயர் வந்ததும் உண்மை. ஆனால் அவர் அந்த குழந்தையை கடத்தவில்லை. விக்ரம் பெருமூச்சு விட்டான். அப்பா? மீனாட்சி எழுதியிருந்தாள். உங்கள் அப்பா ஒரு பெரிய தொழிலதிபரிடம் வேலை பார்த்தார். அந்த தொழிலதிபரின் சட்டவிரோத செயல்கள் வெளியே வரப்போகும் நிலையில் இருந்தது. அதை மறைக்க பழி உங்கள் அப்பா மேல் சுமத்தப்பட்டது. காவ்யாவின் கண்கள் பெரிதாயின. அப்படின்னா அப்பா நிரபராதிதானா? அடுத்த வரி அவர்களை மீண்டும் அதிர்ச்சியடைய வைத்தது. இல்லை, அவர் அந்த குற்றத்தில் நேரடியாக இல்லை. ஆனால் அவர் செய்த ஒரு தவறுதான் நம் குடும்பத்தை சிதைத்தது. அருண் மெதுவாக அந்த வரியை மீண்டும் வாசித்தான். அவர் அந்த குற்றத்தில் நேரடியாக இல்லை. ஆனால் அவர் செய்த ஒரு தவறுதான் நம் குடும்பத்தை சிதைத்தது. ஒரு தவறு? டைரியின் அடுத்த பக்கத்தில் ஒரு புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது. ராஜசேகர் இன்னொருவருடன் கைகுலுக்கிக் கொண்டிருந்தார். புகைப்படத்தின் பின்புறம் எழுதப்பட்டிருந்தது, இந்த மனிதரை நம்பியது நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. அந்த மனிதரின் பெயர் நடராஜன். விக்ரம் யோசித்தான். இந்த பெயரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அப்போது காவ்யாவுக்கு திடீரென நினைவுக்கு வந்தது. அம்மா பல முறை இந்த பெயரை சொல்லி பயந்திருக்காங்க. டைரியில் உண்மை தொடர்ந்து விரிந்தது. நடராஜன் பெரிய பணக்காரன். அவருடைய சட்டவிரோத வியாபாரங்களுக்கு உங்கள் அப்பாவை பயன்படுத்தினார். ஒரு நாள் எல்லா ஆவணங்களும் போலீசிடம் போகும் நிலை வந்தது. அப்போது நடராஜன் தப்பிக்க ஒரு பலியாடை தேடினார். அந்த பலியாடு உங்கள் அப்பா. அருண் பற்களை கடித்தான். அப்பா ஏன் உண்மையை சொல்லல? டைரி அதற்கும் பதில் சொன்னது. அவர் உண்மையை சொல்ல முயற்சி செய்தார். ஆனால் நடராஜன் மிரட்டினார். உன் குடும்ப உயிரோடு இருக்கணும்னா வாய மூடிக்கோ. வீட்டிற்குள் மீண்டும் அமைதி நிலவியது. இப்போது மீனாட்சி ஏன் அந்த கடிதத்தில் உங்களை காப்பாற்ற நான் அமைதியாக இருந்தேன் என்று எழுதியிருந்தார் என்பது புரிய தொடங்கியது. காவ்யா மெதுவாக கேட்டாள். அப்பா நம்ம விட்டு போனதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமோ? அருண் அடுத்த பக்கத்தை திருப்பினான். அதில் ஒரு வரி மட்டுமே இருந்தது. உங்கள் அப்பா எங்களை விட்டு போகவில்லை. மூவரும் ஒரே நேரத்தில் அந்த வரியை பார்த்தனர். அந்த வரியை வாசித்த போது அவர்களின் உடல் முழுவதும் சிலிர்த்தது. அவர் காணாமல் ஆக்கப்பட்டார். என்ன? விக்ரம் எழுந்து நின்றான். அப்படின்னா அப்பா உயிரோடு இருக்காரா? அந்த கேள்விக்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் டைரியின் கடைசி பக்கத்தில் ஒரு வரைபடம் இருந்தது. ஒரு பழைய தோப்பு வீடு. அதன் கீழே மீனாட்சி எழுதியிருந்தாள். உண்மையை தேடணும்னா முதலில் இந்த வீட்டுக்கு போங்க. மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். 20 ஆண்டுகளாக அவர்கள் நம்பியிருந்த வாழ்க்கை பொய்களின் மீது கட்டப்பட்டிருந்தது. இப்போது அந்த பொய்களை உடைத்து உண்மையை தேடும் பயணம் தொடங்க போகிறது. அத்தியாயம் 6. மனமாற்றம். இரவு 9 மணி. மழை மீண்டும் பெய்யத் தொடங்கியது. மீனாட்சியின் பழைய வீட்டில் 3 பேரும் எந்த வார்த்தையும் பேசாமல் அமர்ந்திருந்தனர். மேஜையின் மீது திறந்து கிடந்தது அந்த டைரி. அதன் அருகில் மஞ்சள் நிற கடிதம். அந்த 2 பொருட்களே அவர்கள் 20 ஆண்டுகளாக நம்பியிருந்த வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியிருந்தன. அருண் மெதுவாக எழுந்து சுவரில் தொங்கியிருந்த அம்மாவின் புகைப்படத்தின் முன் நின்றான். புகைப்படத்தில் இருந்த அந்த புன்னகை இப்போது அவனுக்கு புதிதாக தோன்றியது. அவன் குரல் உடைந்தது. நான் உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே. அம்மா, நான் உங்களை ஒரு நாள் கூட புரிஞ்சுக்கலையேம்மா. அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீ என்ன பெத்த அம்மா இல்லைன்னு இப்பதான் தெரிஞ்சது. ஆனா என்ன
உண்மையா நேசிச்ச ஒரே அம்மா நீங்க தான். அவன் கைகளை இணைத்து புகைப்படத்தின் முன் தலையை குனிந்தான். மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்கம்மா. அந்த காட்சியை பார்த்த காவ்யாவின் மனமும் உடைந்தது. அவள் மெதுவாக அருணின் அருகில் வந்தாள். அண்ணா. அவன் திரும்பி பார்த்தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவள் அவனை அந்த வார்த்தையால் அழைத்தாள். நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னா, அம்மா மேல இருந்த கோவத்தை எல்லாம் உன் மேல காட்டிட்டேன். அருண் எதுவும் பேசவில்லை. காவ்யா அழுதபடியே தொடர்ந்தாள். அம்மா உயிரோட இருந்தப்போ அவங்க பேசணும்னு எத்தனை தடவை சொன்னாங்க தெரியுமா? நான் தான் கேட்கல. அவங்க தவறு பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அவளால் பேச முடியவில்லை. அழுகை குரலை உடைத்தது. விக்ரம் அமைதியாக அந்த இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் சிறியவனாக இருந்ததால் எல்லோரிடமும் அன்பை பெற்றிருந்தான். ஆனால் அவன் கூட அம்மாவை புரிந்து கொள்ளவில்லை. நம்ம 3 பேருமே அம்மாவை தனியா விட்டுட்டோம். அவன் சொன்ன அந்த வார்த்தை வீட்டையே அமைதியில் ஆழ்த்தியது. உண்மைதான். மீனாட்சி உயிரோடு இருந்தபோது 3 பிள்ளைகளும் உயிரோடு இருந்தார்கள். ஆனால் அவளுடன் யாரும் இல்லை. சில நிமிடங்கள் கழித்து காவ்யா ஒரு பழைய இரும்பு பெட்டியை திறந்தாள். அதற்குள் பல கோப்புகள், ரசீதுகள், பழைய கடிதங்கள் இருந்தன. அவற்றில் ஒரு சிறிய நோட்டு புத்தகமும் இருந்தது. அது மீனாட்சி எழுதிய செலவு கணக்கு. ஒவ்வொரு பக்கத்திலும் அருண் கல்லூரி கட்டணம், காவ்யா மருத்துவ செலவு, விக்ரம் பள்ளி புத்தகங்கள் என்று மிக துல்லியமாக எழுதப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் சிவப்பு மையால் ஒரு வரி. இந்த மாதமும் எனக்காக புதிய சேலை வாங்கவில்லை. அந்த பணம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு போகட்டும். காவ்யா அந்த வரியை பார்த்தவுடன் கதறி அழுதாள். அருண் அந்த நோட்டு புத்தகத்தை மூடினான். அம்மா நமக்கு சொத்து சிக்கல, அதை விட பெரிய விஷயத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. விக்ரம் கேட்டான். என்ன? அருண் மெதுவாக சிரித்தான். உண்மை. அந்த இரவு மூவரும் முதன்முறையாக ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். யாரும் அதிகம் பேசவில்லை. ஆனால் பல ஆண்டுகளாக இருந்த வெறுப்பு மெதுவாக கரையத் தொடங்கி இருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் அருண் ஒரு முடிவை சொன்னான். நாளைக்கே நாம அந்த தோப்பு வீட்டுக்கு போகலாம். டைரியில அம்மா சொன்ன அந்த இடம்தான் சொல்றேன். காவ்யாவும் விக்ரமும் உடனே சம்மதித்தனர். இனி அவர்கள் உண்மையை பாதியிலேயே விடப்போவதில்லை. அந்த இரவு தூங்குவதற்கு முன் அருண் மீனாட்சியின் புகைப்படத்தின் முன் ஒரு விளக்கை ஏற்றினான். அம்மா, நீங்க மறைச்ச உண்மைய நாங்க முழுசா தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்காக நாங்க தர வேண்டிய நீதி இப்போதான் ஆரம்பமாகுது. வெளியே மழை நின்றுவிட்டது. கருமேகங்களுக்குள் இருந்து நிலா மெதுவாக வெளியே வந்தது. அது போலவே பல ஆண்டுகளாக இருளில் புதைந்திருந்த அந்த குடும்பத்தின் வாழ்க்கையிலும் ஒரு சிறிய வெளிச்சம் தோன்றத் தொடங்கியது. ஆனால் அந்த வெளிச்சத்தின் பின்னால் இன்னும் ஒரு ஆபத்தான நிழல் காத்துக் கொண்டிருந்தது. தோப்பு வீட்டில் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த உண்மை அவர்கள் நினைத்ததை விட மிகவும் பயங்கரமானது. அத்தியாயம் 7. மன்னிப்பு. அடுத்த நாள் அதிகாலை. மூடு பனியால் சூழ்ந்திருந்த அந்த கிராம சாலை பல வருடங்களாக யாரும் பயன்படுத்தாதது போல் வெறிச்சோடி கிடந்தது. அருண் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் விக்ரம், பின்பக்க இருக்கையில் காவ்யா. மூவரின் மனதிலும் ஒரே கேள்வி. தோப்பு வீட்டில் என்ன இருக்கிறது? 30 நிமிட பயணத்திற்கு பிறகு கார் ஒரு பழைய மாம்பழ தோப்பின் முன் நின்றது. துருப்பிடித்த இரும்பு கதவு, பாசி படர்ந்த சுவர், உடைந்த ஜன்னல்கள். அந்த வீடு காலத்தால் மறக்கப்பட்ட ஒரு ரகசியத்தை போல அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அருண் கதவை தள்ளினான். என்ற சத்தத்துடன் அது திறந்தது. வீட்டிற்குள் அடர்ந்த தூசி, சிலந்தி வலைகள், பழைய மர சாமான்கள். ஆனால் ஒரு அறை மட்டும் சுத்தமாக இருந்தது. யாராவது இங்க சமீபத்துல வந்திருக்காங்க என்று விக்ரம் மெதுவாக சொன்னான். அவர்கள் அந்த அறைக்குள் நுழைந்தனர். அறையின் நடுவில் ஒரு மர மேஜை. அதன் மீது பழைய டேப் ரெக்கார்டர். அதன் அருகில் ஒரு சிறிய காகிதம். என் பிள்ளைகளுக்காக.
காவ்யாவின் கைகள் நடுங்கின. அருண் டேப் ரெக்கார்டரின் பட்டனை அழுத்தினான். சில வினாடிகள் சத்தம் மட்டும் கேட்டது. பிறகு ஒரு பழக்கமான குரல். அருண், காவ்யா, விக்ரம் மூவரும் உறைந்து நின்றனர். அது மீனாட்சியின் குரல். நீங்கள் இந்த குரலை கேட்கிறீங்கன்னா நான் நினைச்சது நடந்துருச்சு. உண்மையை தேடி நீங்க வந்திருக்கீங்க. காவ்யா அழத் தொடங்கினான். பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்பது அவளால் தாங்க முடியவில்லை. நீங்கள் அப்பாவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியாது. அவர் இறக்கவில்லை. அந்த வார்த்தை மூவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உங்கள் அப்பா நடராஜன் கிட்ட இருந்து தப்பிக்க போலீஸ் உதவியோட வேறொரு பெயர்ல வாழ ஆரம்பிச்சாரு. அவரை நான் கடைசியாக பார்த்தது 15 வருடத்திற்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. சில நொடிகள் அமைதி. பிறகு மீனாட்சியின் குரல் மெதுவாக உடைந்தது. என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட உண்மையை மறைச்சது என் வாழ்க்கையிலேயே பெரிய வேதனை. ஆனா நீங்க உயிரோட இருக்கணும்னு நான் எடுத்த முடிவுதான் அது. அருணின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவன் டேப் ரெக்கார்டரின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான். அம்மா, மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்க இல்லம்மா, நாங்க தான். டேப்பில் கடைசி வார்த்தைகள் ஒலித்தன. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நீங்க 3 பேரும் ஒருத்தரை விட்டுட்டு போகாதீங்க. உண்மையான குடும்பம் ரத்தத்தினால உருவாறது இல்ல, அன்பால உருவாகிறது. டேப் முடிந்தது. அறை முழுவதும் அமைதி. காவ்யா மெதுவாக அருணின் அருகில் வந்தாள். அவள் கண்ணீருடன் அவனது கையை பிடித்தாள். இத்தனை வருஷம் நான் உன்னை என் அண்ணனாவே நினைக்கவே இல்லைன்னா. ஆனா இனி அப்படி இல்ல. அருண் சிரித்தபடியே அழுதான். நான் உன்னை ஒரு நாளும் தங்கச்சியா நினைக்கிறத நிறுத்தல. விக்ரமும் அருகே வந்த இருவரையும் கட்டிப்பிடித்து கொண்டான். இனி நம்ம 3 பேர் மட்டும் இல்ல, அம்மாவோட கனவும் சேர்ந்து வாழணும். அன்று மாலை அவர்கள் மீண்டும் தங்கள் வீட்டிற்கு திரும்பினர். வீட்டை வாங்க வந்த தரகரிடம் அருண் தெளிவாக சொன்னான். இந்த வீட்டை விற்கிறதா ஐடியா இல்லைங்க. தரகர் ஆச்சரியப்பட்டார். நேத்துதான் எல்லாம் பேப்பர் ரெடியா இருக்கான்னு என்கிட்ட கேட்டீங்க. அருண் உடனே, நேத்து வரைக்கும் எங்களுக்கு இந்த வீடு ஒரு சொத்தா தான் தெரிஞ்சுது. இன்னிலிருந்து இது எங்க அம்மாவோட நினைவு. காவ்யா வீட்டின் முன் துளசி செடியை மீண்டும் நட்டாள். விக்ரம் உடைந்திருந்த மர ஊஞ்சலை சரி செய்தான். அருண் வீட்டின் வாசலில் புதிய பெயர் பலகையை மாட்டினான். மீனாட்சி இல்லம். அந்த பெயரை பார்த்த மூவரின் கண்களிலும் கண்ணீர். ஆனால் இந்த முறை அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை, நன்றியின் கண்ணீர், மன்னிப்பின் கண்ணீர், ஒரு குடும்பம் மீண்டும் பிறந்த மகிழ்ச்சியின் கண்ணீர். அந்த மாலை சூரியன் மறையும் போது மீனாட்சி இல்லத்தின் வாசலில் 3 பிள்ளைகளும் ஒன்றாக நின்றிருந்தனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வீடு மீண்டும் ஒரு குடும்பத்தின் சிரிப்பை கேட்டது. அத்தியாயம் 8. புதிய தொடக்கம். 3 மாதங்கள் கழித்து காலை சூரிய ஒளி மீனாட்சி இல்லம் என்ற பெயர் பலகையின் மீது மெதுவாக விழுந்தது. ஒரு காலத்தில் வெறிச்சோடி இருந்த அந்த வீடு இன்று சிரிப்புகளால் நிரம்பி இருந்திருந்தது. ஒரு காலத்தில் வெறிச்சோடி இருந்த அந்த வீடு இன்று சிரிப்புகளால் நிரம்பி இருந்தது. வீட்டின் முன் துளசி செடி செழித்து வளர்ந்திருந்தது. முற்றத்தில் குழந்தைகள் ஓடி விளையாடி கொண்டிருந்தனர். அருண் வீட்டின் வாசலில் நின்று அந்த காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு உண்மையான அமைதி தெரிந்தது. அந்த நேரத்தில் காவ்யா 2 காஃபி கோப்பைகளுடன் வெளியே வந்தாள். என்ன யோசனை என்று சிரித்தபடி கேட்டாள். அருண் வானத்தை பார்த்தான். அம்மாவை பற்றிதான். அவங்க இங்க இருந்திருந்தா இப்படி சிரிச்சிருப்பாங்கல்ல. காவ்யா அமைதியாக தலையசைத்தாள். விக்ரம் வீட்டின் பின்புற தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். பழைய மாமரத்தின் கீழ் ஒரு சிறிய பலகையை நட்டான். அதில் எழுதப்பட்டிருந்தது, இந்த வீட்டின் கதவு அன்பை தேடி வருபவர்களுக்கு எப்போதும் திறந்தே இருக்கும். அந்த வரிகளை படித்த அருண் சிரித்தான். இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அன்று மாலை கிராம மக்கள் பலரும் வீட்டிற்கு வந்திருந்தனர். அருண் ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். இந்த வீடு இனிமே எங்களுக்கு மட்டும் இல்ல, தனிமையில இருக்கும் முதியவர்களுக்கும் படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கும் உதவி தேவைப்படும் குடும்பங்களும் இந்த வீட்டுக்கு வரலாம்.
அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. அந்த வழக்கம் நிக்கக்கூடாது. கிராம மக்கள் கைத்தட்டினர். பலரின் கண்களும் கண்ணீரால் நிரம்பி இருந்தது. அந்த இரவு மூவரும் மீனாட்சியின் புகைப்படத்தின் முன் விளக்கேற்றினர். அருண் மெதுவாக பேசினான். அம்மா, நீ எங்களுக்கு விட்டு சென்றது இந்த வீடு மட்டும் இல்ல, வாழ்க்கையை பார்க்கும் விதத்தையும் தான். காவ்யா தொடர்ந்தாள். உண்மையை மறைச்சதுக்காக ஒரு நாள் உங்களை வெறுத்தேன். ஆனா இன்னைக்கு அதே உண்மைக்காக உங்களை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேம்மா. விக்ரம் கண்ணீரை துடைத்து கொண்டே, எங்க குடும்பம் உடைஞ்சதில்ல, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தது, இப்போ மீண்டும் சேர்ந்துடுச்சு. அருண் தனது சட்டை பையிலிருந்து அந்த முதல் கடிதத்தை எடுத்தான். அம்மாவின் கையெழுத்து. அவன் அதை மெதுவாக மடித்து மீனாட்சியின் புகைப்படத்தின் அருகில் வைத்தான். இனி இந்த கடிதம் ஒரு ரகசியம் இல்லை, ஒரு பாடம். அதே நேரத்தில் வீட்டின் வாசலில் ஒரு சிறுமி வந்தாள். அவளுக்கு 10 வயது இருக்கும். அண்ணா, எனக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது புக்கு வாங்கி தரீங்களா? அருண் அவளை பார்த்து புன்னகைத்தான். கிடைக்குமே, வா வாங்கி தரேன். புத்தகம் மட்டும் இல்ல, இந்த வீடும் உன்னோடதுதான். அந்த சிறுமி மகிழ்ச்சியுடன் உள்ளே ஓடினாள். காவ்யா மெதுவாக சொன்னாள். பாத்தியா, அம்மா திரும்பி வந்த மாதிரி இருக்கு. அருண் சிரித்தான். இல்ல இல்ல, அம்மா எங்கேயுமே போல. அவங்க அன்பு இந்த வீட்ல இன்னமும் வாழ்ந்துகிட்டே இருக்கு. வெளியே மழை பெய்ய ஆரம்பித்தது. அதே மழை ஒரு காலத்தில் ஒரு குழந்தையின் வாழ்க்கையை மாற்றியது. அதே மழை ஒரு குடும்பத்தை பிரித்தது. இன்று அதே மழை அந்த குடும்பத்தை மீண்டும் ஒன்றாக்கியது. மீனாட்சி இல்லத்தின் ஜன்னலில் இருந்து வெளிச்சம் தெரிந்தது. அந்த வெளிச்சம் ஒரு வீட்டின் விளக்கு மட்டுமல்ல, மன்னிப்பின் வெளிச்சம், அன்பின் வெளிச்சம், புதிய தொடக்கத்தின் வெளிச்சம். சில நேரங்கள்ல குடும்பத்தை உடைக்கிறது உண்மை இல்ல, உண்மையை பேசாத மௌனம்தான். ஆனா அன்பு இருக்கிற இடத்துல மன்னிப்பு கண்டிப்பா இருக்கும். இது போன்ற பல கதைகளை வாசிக்க நான் ரெடி. கேட்க நீங்களும் ரெடி தானே?